விறுவிறுப்பாக நடைபெறும் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் பிரதமர் மோடி, சோனியா, கார்கே உள்ளிட்ட தலைவர்கள் வாக்களிப்பு. இன்று இரவுக்குள் புதிய குடியரசு துணைத் தலைவர் யார் என்பது அறிவிக்கப்படும். முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். உறுப்பினர் சேர்க்கை மற்றும் சட்டமன்ற தேர்தல் பணிகளை விரைவுபடுத்துவது குறித்து ஆலோசனை. அதிமுக கூட்டணியில் ஏற்பட்டிருக்கும் பிரச்சினைக்கு திமுக தூண்டுதலே காரணம் என்று நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. கூட்டணியில் ஏற்பட்டுள்ள சலசலப்பு விரைவில் சரி செய்யப்படும் என வானதி ஸ்ரீனிவாசன் நம்பிக்கை. நேபாளத்தில் 2வது நாளாக நீடிக்கும் வன்முறை. அதிபரின் வீட்டை சூறையாடிய போராட்டக்காரர்கள் முன்னாள் உள்துறை அமைச்சரின் வீட்டிற்கு தீ வைத்ததால் பதற்றம் அதிகரிப்பு. பிரதமர் சர்மா ஒலி நாட்டை விட்டு வெளியேற திட்டம் என தகவல். தினம்தோறும் வரலாறு படைக்கும் தங்கத்தின் விலை இன்றும் சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்தது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 81,200 ரூபாய்க்கு விற்பனை.